இந்த உலகம் சொல்லுகிற கருத்தை புதிய ஏற்பாடு போதிக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரபல போதகர் இருந்தார் பாருங்க. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த போதகர்னு சொல்லுவாங்க. பெரிய சபை, பிரமாதமா போதிக்கக்கூடியவர். இந்த மாதிரி திருமண வாழ்க்கை பிரச்சனையோட மக்கள் வரும்போது அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்களாம். அவர் சொல்வாராம், நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா? அந்த அனுபவம் உனக்கு உண்டா? உண்டுனா வா உட்காரு, நான் உன்கிட்ட பேச தயார், உனக்கு நான் உதவி செய்ய முடியும். நீ அதுவே இல்லைன்னா நீ அது மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, என் பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா நீ யாராவது சைக்காலஜிஸ்ட போ, கவுன்சிலர்கிட்ட போ, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போ, நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு வரோம். மறுபடியும் பிறந்தவனா இருக்கா சொல்லு, உனக்கு பிரச்சனை இருக்கா, நான் அதை டீல் பண்றேன், எப்படி இதை வெற்றியா திருப்பலாம், இந்த பிரச்சனையை தோல்வி எப்படி வெற்றியா திருப்பலான்றது சொல்றேன். ஆனா உனக்கு அது மேலேயே நம்பிக்கை இல்லை, அதுவே உனக்கு இல்லைன்னா, அது வேணான்னா அப்புறம் நான் உனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் பைபிள பிரசங்கம் பண்றாள், இங்க திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் பொதுவா சொல்லி இருக்குது 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி. இதை போய் உலகத்துல சொல்லி பாருங்க சொல்ல, நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், என் காசு, என் திறமை, என் கை காலை பயன்படுத்தி நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன், நான் இன்னொருத்தனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க முடியும்? நான் எதுக்கு இன்னொருத்தனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? நான் சொல்றது அவங்க கேட்கட்டும் அப்படின்னு தான் உலகம் சொல்லுவான். இது விகற்பமாய் அவர்களுக்கு தோன்றுகிறது, இது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. உலகத்தார் இதை பின்பற்றவே மாட்டார்கள். இது நியாயமே இல்லை, நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு வாங்க. மனைவிகளே புருஷருக்கு அதெல்லாம் நடக்காதுன்றவாங்க. எடுத்து புருஷர்களே மனைவிகளில் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள், உயிரே கொடுக்கறியா இருக்கணும், அதெல்லாம் முடியாதுங்க. வரட்டும், இருக்கட்டும், ஒத்து வந்தா பார்க்கலாம், இல்லைன்னா போட்டுங்க, அவங்க அப்பா வீட்டுக்கே போட்டோம் அப்படின்னு. அதான் உலகம். எந்த தியாகமும் கிடையாது, எந்த விட்டு கொடுத்தலும் கிடையாது, எந்த அந்த பரஸ்பர அன்பும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு வசதியா இருக்கணும், எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும், எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், அதுக்கு தான் திருமண வாழ்க்கை. இல்லைன்னா போ சொல்லுங்க, அதை பற்றி பேசணும் 2-3 வாரமா, இல்லையா? இதுதான் உலகம். உலகம் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்தவர்கள் தெய்வ பயத்தோடங்கிறது விளங்கவே விளங்காது. உலகத்துக்கு அவங்க கேட்கவே மாட்டாங்க, அதனால பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய உங்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்க வித்தியாசமானவர்கள். முன்ன அப்படி இருந்தீங்க, கேட்காத ஆளுகளா இருந்தீங்க, முன்ன உணராத ஆட்களா இருந்தீங்க, முன்ன உலகத்தின் மக்களா இருந்தீங்க, இது சொன்னா உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ கேட்கக்கூடிய ஒரு விதத்துல மாறி இருக்கிறீங்க. உள்ளத்தில் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் நிறைந்திருக்கும் போது இப்படி வாழ முடியும். நீங்க இதுவரைக்கும் அன்பு கூறாத விதத்தில் அன்பு கூற முடியும். முன்ன முடியாத நினைச்சீங்க, இப்ப முடியும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவியில் அன்பு கூற முடியும், செய்ய முடியும் அப்படின்றதுதான் இந்த போதனை.